வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். எப்போது தேவனின் ஆசீர்வாதங்கள் தொடரும் என்ற தலைப்பிலே 2 நாட்களாக தியானிக்கின்றோம். நேற்றும் அதற்கு முந்தைய நாளிலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் வாழ வேண்டும் என்றும் நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் எசேக்கியா ராஜா ஆண்டவரையே சார்ந்திருந்தார் எனவும் கற்றுக்கொண்டோம். மூன்றாவதாக 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கீழ்ப்படிதலின் வாழ்வு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம் வாழ்வில் கொண்டு வரும். யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் கூறுகிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் முதலில் அவரை நாம் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். பேதுருவினிடத்தில் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்ற உன்னத கட்டளையை சொல்வதற்கு முன் என்னை நேசிக்கிறாயா பேதுருவே என இயேசு கேட்டார். வாழ்க்கையில் நடைபெறும் சம்பவங்களை வைத்து, அதாவது தோல்வி, வேதனை, இழப்பு, இவைகளை வைத்து ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா என்று கணக்கு போடக்கூடாது. அவருடைய அன்பை புரிந்து கொள்ள சிலுவை அடிவாரத்திற்கு வர வேண்டும். வேதத்தை தியானிக்கும்போது, ஆராதிக்கும்போது, பிரசங்கங்களை கேட்கும்போது ஆவியானவர் நம்மோடு பேசுவார், உணர்த்துவார். கீழ்ப்படிந்தால் தொடர்ந்து பேசுவார், வழிநடத்துவார். ஆபிரகாம் இடம் மாற கீழ்ப்படிந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார். சகேயு தன்னிலை விட்டு இறங்கி வந்தார், அவருடைய பாதை மாறியது. பவுல் ஆண்டவரால் தொடப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்தார், தரிசனம் மாறியது. ஆம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம் வாழ்வின் பல காரியங்களை ஆண்டவர் மாற்றுவார். எல்லா காரியங்களையும் அனுகூலமாக மாற்றி தருவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.